மருத்துவ காரணத்திற்காக 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சாதனங்கள் வழியாக ஆவணங்களை காண்பித்தால் போதும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மருத்துவ காரணத்திற்காக 50,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை கொண்டு சென்றால் வாட்ஸ்அப்பில் ஆவணத்தை காண்பித்தால் போதும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு பகுதியிலும் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் பல்வேறு தரப்பிலிருந்தும் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. அவசர தேவைக்காக கொண்டு செல்லும் பணம் கைப்பற்றப்படுவதாக விமர்சனம் எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பணம் கொண்டு போகும்போது டாக்குமெண்ட்ஸ் இருந்தா அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்? ஒரு சாமானியன் பணம் கொண்டு போறான் அப்படின்னா அவன் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கணும்? இல்ல, டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இட் கேன் பி எனி டாக்குமெண்ட். அவங்க ஒருத்தருக்கு ஒரு பேமெண்ட்க்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். இல்லைன்னா ஒரு இது சில ரூரல் ஏரியாஸ்ல தான் இந்த இஷ்யூ இருக்கு. டாக்குமெண்ட் இல்லாம அவங்க ஏதோ ஒரு சந்தையில இருந்து வந்தாங்க அந்த மாதிரி. மற்றபடி எனி டாக்குமெண்ட், இப்போ ஒருத்தர் ஹெல்த் ரீசனுக்காக எடுத்துட்டு போறாங்கன்னா யார் அட்மிட்டட் இருக்காங்க அந்த ஆதாரங்கள் வாட்ஸ்அப்ல கூட காட்டினது போதும் சொல்லியிருக்கோம். நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் எல்லாத்துக்கும் அதை பத்தி சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இது இன்னொரு வேண்டுகோள் எல்லாத்துக்கு, நீங்க எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கூட கொடுத்துருக்காங்க. அப்போ கூட அப்படி கேரி பண்றாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். அது போட்டு தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள், வாக்காளர் தகுதி குறித்த விரிவான கையேடு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் எந்தெந்த ஆவணங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர் பேசினார்.